பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த காரக்குழம்பு சுவையிலையும் அட்டகாசமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக முருங்காய் வச்சுட்டு என்ன ரெசிபி செய்கிறதே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கவங்க மறக்காமல் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை குயிக்காக பார்த்துடலாங்களா? ஒரு 10-15 போல் முருங்கைக்காயை இந்த அளவுக்கு கட் பண்ணி தண்ணியில் நல்லா வேக வச்சுருங்க. 2-3 முருங்கைக்காயில் கூட இதை ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி செய்கிறவங்க உள்ள பல்ப் எடுக்கிற ப்ரொசீஜர் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. வேக வச்ச காயில் பாதி காயில் உள்ள இருக்கிற பல்ப் எடுத்துட்டு மீதி காயை குழம்புக்கும் யூஸ் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்ச முருங்காயோட சரை பகுதி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், அரைச்ச பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போன பிறகு கரைச்சி வச்ச புளித்தண்ணியை எடுத்து கொட்டி 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம், இது ஆப்ஷனல் தான், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக வேக வச்ச மீதி இருக்கக்கூடிய முருங்காயை எடுத்து கொட்டி கிளறி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி.